ஆராதிக்க போகிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த புதிய மாதத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த 4 மாதங்கள் தேவன் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டார். வேகமாக ஓடிருச்சு 4 மாதங்கள். இந்த 5ஆம் மாதத்திலே கர்த்தர் நம்மை காண கிருபை செய்திருக்கிறார். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே தேவனை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைவிடுவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே என்ற பாடலை பாடுவோமா? ஜெபம் ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. திரும்பி சொல்லுமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. எஸ், ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தள்ளாட விடவில்லையே, ஓ தள்ளாட விடவில்லையே. சொல்லுங்க. புகழ்கிறேன், புகழ்கிறேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கிறேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நல்லவரே, 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 இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமேன், ஆமேன். உறுதியாய் 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 பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. சொல்லுங்க பார்க்கலாம். பூரண சமாதானரே, பூரண சமாதானரே, பூரண சமாதானரே, புகழ்கிறேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கிறேன், புகழ்கிறேன், பாட்டு பாடி ஓய்ந்தது புது ராகம். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்று. எபினேசர் நீதானையா, எபினேசர் நீதானையா. சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை உதவி நீரே, ஓ இதுவரை உதவி நீரே, எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா, எல்ரோயி நீர்தானையா. புகழ்கிறேன், பாட்டு பாடி ஓய்ந்தது புது ராகம். ஆமென். பாட்டு பாடி ஓய்ந்தது. சொல்லுங்க. நன்றி அப்பா, சொல்லுங்க. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றும் என்றும்
கண்ணீரை கண்டீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரை. விண்ணப்பம் கேட்டீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை. புகழ்கிறேன். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும். ஜெபமே இன்றும் என்றும் நல்லவரே, நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்று நல்லவரே, இன்றும் என்று. ஓ இன்றும் என்று நல்லவரே, இன்றும் என்று நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே. சொல்லுங்க இன்றும் என்றும். இன்றும் என்றும் ஆமென், இன்றும் என்றும் நல்லவரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். சொல்லுங்க எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை. திரும்பி சொல்லுமா எஸ்ஐயா, எஸ்ஐயா நாவை தொட்டது போல. திரும்பி சொல்லுங்க, சொல்லுங்க எஸ்ஐயா நாவை. ஓ உன் வாயை விரிவாய் தர. திரும்பி சொல்லுங்க எஸ்ஐயா நாவை. சொல்லுங்க உன் வாயை விரிவாய் தர, அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன உன்னதமான தேவனே, எஸ்ஐயா நாவை, எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை. சொல்லுங்க யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி அக்கினி நெருப்பா. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசே அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பா.
இறங்கி வாருங்கப்பா. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நீரப்பினீரே. ஆவியின் வரங்களால் சொல்லுங்க. அக்கினி நிற்பார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பா அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரணும். இது எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான காரியம் என்னென்னா ஜபம்தான். ஜபம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. வசனமே சொல்லுது, ஜபம் சகல ஜெயத்தையும் தரும். ஜபம்தான் எல்லாவற்றிற்கும் வெற்றியாக இருக்குது. ஜபம் இல்லாத வாழ்க்கையில் ஜெயத்தை பெறவே முடியாது. தேவன் என்னோடு பேசணும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜபம் தேவை. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கினதுக்கு காரணம் என்னென்னா, மேல் வீட்டறையில் அங்கே 120 பேர் கூடி இருந்து ஜபம் பண்ணினார்கள். ஜபத்தினால தான் அங்கே என்ன இருந்துச்சு? ஃபயர், அக்கினி இறங்கினது. நவமான பாஷை, அந்நிய மொழியை பேச வைத்த தேவன், அந்நிய மொழியை பேச வைத்த தேவன், அந்நிய மொழியை பேச வைத்த தேவன், ஆவியின் வரங்களால் நிரப்புகிற தேவன். ஆமேன். இது எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? ஜபம், 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 ஜபம். நாங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சொல்லுங்க, அந்த அளவுக்கு ஆண்டவர் பேசுவார். ஆமேன். முட்செடி நடுவே, நம்பர் 1 போடுங்க. முட்செடி நடுவே தோன்றி நீரே. எப்படி? மோசேயை அழைத்து. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இருந்தாங்க, 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் மோசே கிட்ட மட்டும் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மோசே ஆண்டவரோடு ஜபத்தில் அதிகமாக தரிச்சிருந்தான். ஆமேன். அதனால தான் ஆண்டவர் மோசேகிட்ட முகமுகமாக பேசுகிறாரு. ஆமேன். ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜபம் எதை வேணாலும் செய்ய முடியும். ஆமேன், ஆமேன். இருக்கீங்களா மக்களே? இன்றைக்கி நம்மளுடைய முக்கியமான தீமை என்ன தெரியுமா? ஜபந்தான். இன்றைக்கி தீமை என்னது? ஜபம். இன்றைக்கி தீமை ரூட் அண்ட் ப்ரேயர். பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 1ஆம் தேதி என்ன பேசணும் ஆண்டவரே? ஆண்டவரோடு சொன்னார், பி ரூட்டட், வேரூன்றி நிற்கணும். நீங்கள் வேரூன்றி நிற்கணும் அப்படின்னார் ஆண்டவர். அப்போ ஆங்கிலத்தில் பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றி நிற்கணும். அதற்கு மிக முக்கியமான காரியம் ஜபம். வேரூன்றி நிற்கணும் என்றால் ஜபம் தேவை. ஜபம் இல்லாத ஜீவியம் அது வெறுமையான ஜீவியமாக இருக்கும். நம்ம பாட போகிறோம், முட்செடி நடுவே தோன்றி நீரே. எல்லாம் கையை தட்டி வாயில திறந்து எல்லாம் பாட போகிறீங்க. இது நம்முடைய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். இதிலே கலிகூர கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன், அல்லேலூயா. எத்தனையோ வருஷமாக சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒருத்தர் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கையை தட்டுங்க, நீங்கள் பாட்டை பாடுங்க, நீங்கள் கையை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆகிட்டோம். ஒரு கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகும்பொழுது ஒரு சாதாரண மனிதராக உள்ள போவோம்.
அங்கே இருக்கிற ஒரு டெக்னீஷியன் சீனியர் அந்த நமக்கு சொல்லிக் கொடுப்பான், இதெல்லாம் செய்யி, இதெல்லாம் செஞ்சு பழகு சொல்லி கொடுப்பான். ஒரு 5 வருஷம் போனதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், அதான் பழகிட்டில்ல, நீ ஏன் செஞ்சு பழகுமா. ஒரு 10 வருஷம் போனோன்னே நான் சீனியராக மாறிடுவேன், எனக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட் வந்துடுவான். அப்போ அந்த சீனியர் சொல்லுவான், நீ பழகிட்டில்ல, நீ என்ன பண்ணு, அவனுக்கு சொல்லி கொடு, நீ ஒரு ட்ரெயினியாக மாறு அப்படிமா. புரியுதுங்களா? ஜபம் அதுதான். சபைக்குள்ளே வந்து இத்தனை வருஷம் உட்கார்ந்துருக்குறோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியணும், தேவ ஸ்பிரிட் உள்ளே வந்துட்டா வேடிக்கை பார்க்குறது இடம் இது. திஸ் இஸ் நாட் அ என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். இது பொழுதுபோக்குற இடம் இல்லை, இது வேடிக்கை பார்க்குற இடம் இல்லை, இது தேவனை பார்க்குற இடம். எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு போய் டிவி பார்க்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசலாம், ரோட்டில் போகும்போது வேடிக்கை பார்க்கலாம், வண்டியை நிறுத்தலாம், 4 பேர்த்த பார்க்கலாம், பேசலாம், தெரிஞ்சவங்க வருவாங்க, என்ன வேணாலும் டீ குடிக்க போகலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து விட்டால் ஒரே ஒரு நோக்கம்தான், என் தேவனை மாத்திரம்தான் உயர்த்தணும், என் தேவனை மாத்திரம்தான் பார்க்கணும். இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, இங்கே இருக்கிற பாஸ்டர் அல்ல, இங்கே இருக்கிற சபையினுடைய இந்த காரியத்தை அல்ல, என் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக என் இருதயத்தை ஊற்றணும், என் தேவனை பார்க்கணும், தேவனுக்காக எதையாலும் செய்யணும். நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கல, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்கல, என் மனைவியை பார்க்கல, என் கணவனை பார்க்கல, என் பிள்ளைகளை பார்க்கல, ஒரே ஒரு நோக்கமெல்லாம் என் தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஸ்பெஷல் ப்ரேயர். இருக்கீங்களா? இன்றைக்கி ஜபத்தை மட்டும்தான் பேச போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஜபம் மட்டும்தான் பேச போகிறேன். எல்லாத்துலேயும் ஜபம் மட்டும்தான் வரப்போகுது. ஆமென். பாட போகிறோம். பாடலாமா? இருக்கீங்களா? கைகளை தட்டி, யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு கண்ணை மூடி கைகளை தட்டி வாயிலை திறந்து என்ன செய்ய முடியுமோ கைகளை உயர்த்துமோ உயர்த்துங்க. ஆண்டவர் துதிக்க முடிஞ்சால் துதிங்க. இது கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த நாள். ஆமென். ஏசாயா நாவை தொட்டது போல ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொடணும்னு சொல்லுங்க. ஏசாயா என் நாவை தொடுங்கன்னு சொல்லுங்க. எங்களின் நாவை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏசாயா நாவை, என்னுடைய வாயை தொடுங்க. நவமான பாஷையை பேசணும். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஏசாயா நாவை அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே அக்கினி சொல்லுங்க. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் பாரங்களால் நீரப்பினீரே. சொல்லுங்க. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து ஏசாயா நாவை தொட்டது போல காலை வேளையிலப்பா. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை சொல்லுங்க. ஏசாயா நாவை தொட்டது போல அக்கினிமயமான சொல்லுங்க. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நீரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நீரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும்,
அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து சொல்லுங்க, அக்கினியே அக்கினி நெருப்பா இறங்கி வரும். அபிஷேகம் தந்து அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்துங்க. அக்கினி நெருப்பாய். ஓ ஆமென் ஆமென். எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை சொல்லுங்க சொல்லுங்க. எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவின் வரங்களால் நிரப்பினீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவியின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஓ ஆவியின் வரங்களால். ஓ ஆவியின் வரங்களால். சொல்லுங்க. அக்கினி அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான ஓ ரபா ஷதல ரபனா இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால். ஓ ரபா ஷதமல ரதனா ரியந்தோலோ ரபா ஷதல ரபா. ஆவியின் வரங்களால். ரபா ஷதல ரபா. ஆவியின் வரங்களால். சொல்லுங்க. ஆவியின் வரங்களால். ஆவியின் வரங்களால். ஓ ரபா ஷதமல. ஆவியின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஓ ஆவியின் வரங்களால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. ஆவியின் வரங்களால். ஓ ரபா ஷதமல ரதனா ரியந்தோலோ ரபா கஷதனா தியந்தோலோ. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால். ஓ ரபா ஷதல ரபா. ஆவியின் வரங்களால். ரியந்தோலோ ரபா கனா. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. அந்நிய மொழியை பேச. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்நிய மொழியை சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய மொழியை சொல்லுங்க. அந்நிய மொழியை நவமான பாஷைகளை அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரபா ஷதல ரபாதல ரபோ ரியந்தல ரபா ஷதல ரியந்தனோ ரபா கானா தியந்தனோ தல ரபா. ஏன் தேவன் அந்நிய மொழியை பேச வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி வி வாண்ட் டு க்ரோ. அந்நிய மொழி என்றால் அந்நிய ஏதோ வேற மொழிகள் அல்ல, நவமான பாஷைகளை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நவமான பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
நவமான பாஷைகள் நம்முடைய நாவை தொட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாய், வசனம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர அதை நன்மைகளினால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன். உன் வாயை விரிவாய் தர அதை நன்மைகளினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிற தேவன். எங்களுக்குள்ளாக ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த ஜெப பிரேயர் ஸ்பிரிட் எங்களுக்குள்ளே ஊற்றப்படணும். இந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படணும். இந்த ஜெப ஸ்பிரிட் எங்களுக்குள்ள ஊற்றப்படணும். ஜெப ஸ்பிரிட் எங்களுக்குள்ள ஊற்றப்படணும். எங்களுக்குள்ளாக ஊற்றப்படணும், ஊற்றப்படணும், ஊற்றப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப ஆவி ஊற்றப்படணும். சொல்லுங்க, வாயத்தரு சொல்லுங்க, ஜெப ஆவி ஊற்றப்படணும். ஜெபாவி ஊற்றப்படணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படுன்னு சொல்லுங்க. அந்த ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படணும். ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படணும். ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படணும். ஜெப ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படணும். ஜெப ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படணும். ஜெப ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படணும். ஜெப ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படணும். தானியேல் போல சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளையும் தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படணும். ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படணும். ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படணும். ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படணும். ரபல ரப ஷதனபா ரல ரப ஷதல ரியந்தலோ ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெப ஆவி ஊற்றுமையா. தானியேல் போல 3 வேளையும் சொல்லுங்க. 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய கேளுங்க. ஆண்டவரே, அந்த பிரேயர் ஸ்பிரிட் என்னை நிரப்பணும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க.
அந்த ஜெப ஆவி என்ன நிரப்பணும்னு சொல்லுங்க. வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாயை திறங்க. எல்லாரும் வாயை திறங்க. வாயை திறந்து கேளுங்க. எனக்குள்ளே ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா சொல்லுங்க. அந்த ஜெப ஸ்பிரிட் எனக்குள்ள ஊற்றப்படட்டும். ஓ ரபா ஷாதலா ரபா ஓ ரியந்தலோ ரிபாலா ரபா சந்துமனதனா. ஜெப ஆவி ஊற்றப்படுமே எனக்குள்ளே. ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கணுமே சொல்லுங்க. ஜெப ஆவி ஊற்றுங்க. ஓ ரபா ஷாதலா ரபாலா ராதனா ரியந்தலோ ரபாகானா சந்து மனதனதலா ரபா ரியந்தலோ ரிபாலா ராதலா ரபா சந்து மன்யந்தனோ தல ரபா ரிகாபா சந்துமா ரிசதுலா ரியந்தனோ ரிகா மன்யந்தனோ தல ரபா திலி சந்து மன்யந்தனோ ரிஸ்கது கப்கதி கட்கல ரபா திக்க சத்து கமன்யந்தனோ தல ரபா திலி ரிவாகானா ரியந்தனோ தல ரபா திலி ரியந்தனோ சதுபா ரிபாலா ராதனா ரியந்தனா ரிசதுலா ரபாகானா ரிசது காம்கா ரிபாகான்கா சத்து கமன்யந்தனோ ரி தாலா ரா ஷதமா ரிசதுமா ரியந்தனோ ரிமாலா ரகானா ஷதலா ரியந்தனோ ரபாத்திலி ரியத்தல ரபாகட்கா சது கமன்யந்தனோ ரிஸ்கது கமன்யந்தனோ ரிபாகட்கா சத்தா கமல ரிவத்திலி ரியத்தல ரபாத்திலி ரிபாகன்கோ சது மன்யந்தனோ ரிவத்திலி ரியத்தல ரபாகட்கா சது கமனதன தல ரபாத்தி ரிபாலா ராதனா சது மன்யந்தனோ ரபாலியா ரதல ரபாகட்கா சது கமல ரத்திலி ரியத்தல ரபாத்திலி ரியந்தனோ தல ரபாகட்கா சது கமன்யந்தனோ தல ரபாத்திலி ரியந்தனா தல ரபாத்திலி சது கம்கட்கா சகோத்த தல ரபாகட்கா இஸ்காத்யா தல ரபாத்தி ரிமான்கல ரபாகட்கா சது மன்யந்தனோ தல ரியத்தல ரபாத்தினி இசாத்தக்கா இஸ்காப்காத்தி கல ரபாத்திலி ரியந்தனோ தல ரபா சது மன்ய ரிகாத்திலி ரியத்தல ரபாகட்கா சதுகோட்கா இஸ்காத்கல ரபாத்தி ரிகாக்கா சது மன்யந்தனோ தல ரிகாப்காத்கா ரபாத்தினி சது மன்யந்தனோ ரிகாப்காத்தி கஸ்கோட்கா கப்காத்தி இஸ்கால ரபாகட்கா சத்தக்கப்கதி கல ரபாத்தி கம்யந்தனோ ரபாத்தி கல ரபாத்திலி ரியத்தல தல ரபாகட்கா சது கப்கல ரியத்தல ரபா. தேவ ஸ்பிரிட் ஆவியானவரே நிரப்புங்க. அபிஷேக வல்லமை இடம் முழுவதுமாக இறங்குவதாக. அபிஷேக வல்லமை இடம் முழுவதுமாக இறங்குவதாக. அபிஷேக வல்லமை இடம் முழுவதுமாக இறங்குவதாக. நிரப்புங்கப்பா. pour your fire. இந்த அக்கினியை போடுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஓ ரபா ஷதமா ரபகா ஓ ரியாலா ரமாத்திலி ரியந்தனோ ரபா ஷதலா ரபா. ஓ ஃபயர் ஆண்டவரே உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா. ஜெப ஆவி ஓ ஜெப ஆவி ஊற்றுமையா. ஓ ரபலா ரதன பல ரதனோ சதுமல ரதன பல ரதன. The Spirit of God. The Spirit of God. தேவாவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையே. தானியேல் போல
தானியேல் போல, தானியேல் போல, தானியேல் போல, சொல்லுங்க, தானியேல் போல தவறாமல் நான், சொல்லுங்க, தவறாமல் நான். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் உயர்த்தணும். என் ஜெப வாழ்க்கையை நான் உயர்த்தணும். நான் ஏனோ தானோ என்று ஜெபம் பண்ணக்கூடாது. என் ஜெப வாழ்க்கையை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்க. தேவனோடு இணையணும்னா சொல்லுங்க. தேவனை தரிசனிக்கணும்னா, மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்தாராம். சொல்லுங்க பார்க்கலாம். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. அதே மாதிரி என் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு என்கிட்ட பேசணும். சாமுவேல்கிட்ட பேசினது போல ஜெபம் மட்டும்தான் ஆண்டவரோட பேச முடியுங்க. ஜெபத்துல மட்டும்தான் ஆண்டவரோட பேச முடியும். 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 ஜெபத்துல மட்டும்தான் ஆண்டவரை முகமுகமா பார்க்க முடியும். ஜெபத்துல மட்டும்தான் ஆண்டவரோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது போல, வீட்டுல இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பேசுறது போல, ஜெபம் மட்டும்தான் ஆண்டவரோடு என்னை இணைக்கும். உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஜெபம் மட்டுமே, ஜெப வாழ்க்கை மட்டுமே, ஜெப வாழ்க்கை மட்டுமே, ஜெப ஜீவியம் என்ன ஆண்டவரோடு இணைச்சிரும். இது தேவனுடைய நேரம், இது நம்முடைய நேரங்க. கர்த்தர் விரும்புகிற நேரம் இது. கர்த்தர் உங்க இருதயத்துல பேசணும்னு விரும்புகிற நேரம் இது. கர்த்தர் ஓ ஷாலா லா ராமாகா ரிதா லா ராபா ஷாதாமா ஓ ரிபா லா ராதோ. தானியேல் போல, தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல. நான் பாடிட்டே இருப்பேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் ஆண்டவரோடு உங்களை கனெக்ட் பண்றது என்னுடைய வேலை, அவ்வளவுதான். நீங்க தேவனோடு கனெக்டட் ஆகுங்க. ஊழியக்காரனுடைய வேலை கனெக்ட் பண்ற வேலை தான். நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன். தேவ சமூகத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவேன். தேவனோடு நீங்க தான் இணைக்கப்படணும். தேவனோடு இணைக்கப்படுவதற்கு என்னென்ன வழிவாசல்களோ எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனா நம்ம தான் ஓடணும். ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஊற்றுங்க, ஜெப ஆவி ஊற்றுங்க ஐயா. ஓ ரபால ராதனா, ஓ ரபா ஷதல ரபோ ரியந்தல ரபோ ஷதுமல ராதனா ரியந்தல ரபா கானா தியந்தனோ. தேவனே, ஆண்டவருடைய சமூகத்தில் வரணுங்க. அவருடைய சமூகத்தில் வந்து நிக்கணும். அவருடைய சமூகத்தில் வந்து நிக்கணும். மோசே அவருடைய சமூகத்தில் வந்து நின்றான். சாமுவேல் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் வந்து நின்றார்.
தானியேல் தேவ சமூகத்தில் நின்றான். தாவீது தேவ சமூகத்தில் நின்றான். யோசேப்பு தேவ சமூகத்தில் நின்றான். யாக்கோபு இது எல் பெத்தேல், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற இல்லைன்னு தேவ சமூகத்தில் நின்னா. மக்களே, நீங்க வேதத்தில் எடுத்து பாருங்க, எல்லாரும் தேவ சமூகத்தில் நிற்பாங்க. எஸ்தர், தெபோரா, ரூத், எசேக்கியா, ஏசாயா, நோவா, யோனா, ஒபதியா, எல்லாருமே தேவ சமூகத்தில் வந்து நிக்கணும். என் கால்கள் தேவனுக்கு நேராக ஓடுகிறதா? என் கால்கள் தேவனுக்காக ஓடுகிறதா? என் கால்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில இப்ப ஸ்பிரிட் ஆஃப் காட் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ஆராதனையின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த ஜெபத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? என் வாழ்க்கை, என் பயணம், என் நோக்கம், என் திட்டம், என் வாழ்க்கை, என் குடும்பத்தினுடைய திட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? நாங்கள் குடும்பமாக எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக ஓடுகிறோம்? எங்களுடைய ஓட்டம் எதற்காக? எங்களுடைய ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? எங்களுடைய நோக்கம் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கை யாருக்காக ஓடுகிறது? மக்களே, சிந்திங்க, சிந்திங்க. தேவனுக்காக ஓடுகிறோமா? சிந்திங்க மக்களே. இவ்வளவு நாள் யாருக்காக ஓடிட்டு இருந்தீங்க? குடும்பத்துக்காக, வேலைக்காக, சம்பாதிக்கணும், குடும்பத்தை கட்டணும், பிள்ளைகளை கட்டணும், கடனை கட்டணும். என் நண்பர்கள் கூட்டா உடனே ஓடுறேன். என் நண்பருடைய சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே என்ன வேலையா இருந்தாலும் ஓடுறேன். தேவனுக்காக நான் ஓடுறேனா? மக்களே, கையெழுத்து பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டிருந்த போதிலும் தானியேல் 3 வேளையும் அவன் நேரா போய் வானத்தின் பலகணிகளை திறந்து, எருசலேமுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து, நான் எப்பயும் செய்யற மாதிரி நான் செஞ்சுட்டே இருப்பேன். என்னது? சும்மா கதை பேசுறதுக்காக அல்ல. தூங்க நான் போகல, வீட்டு வேலையை செய்ய போகல. 3 வேளையும் என்ன கையெழுத்து போடப்பட்டிருந்தாலும், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போட்டிருந்தாலும், தானியேல் செஞ்ச வேலை தெரியுமா? வசனம் சொல்லுது, அவன் முன்பு செய்தபடியே, அவன் முன்பு செய்தபடியே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஜெபத்துல கட்டே ஒரு தடவை கூட ஸ்கிப்பே ஆகலன்னு அர்த்தம். தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல தவறாமல் நான், தவறாமல் நான், தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும். அந்த சொல்லுங்க, அந்த ஜெபாவி சொல்லுங்க, அந்த ஜெபாவி எனக்குள்ள வரணும், அந்த ஜெபாவி எனக்குள்ள வரணும், அந்த ஜெபாவி எனக்குள்ள வரணும், அந்த ஜெபாவி எனக்குள்ள ஊற்றுங்கப்பா, அந்த ஜெபாவி எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. தேவ சமூகத்துல அப்படியே நம்மை ஊற்றுவோமா? அப்படியே எல்லாம் எழுந்திரிங்க பார்க்கலாம். எந்திரிங்க எல்லாம். தேவ சமூகத்துல நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னாவே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுவோம். இது திஸ் இஸ் நாட் அப்படியே 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 இருக்கிற ஆழ்ந்த சிந்தனையில போது நேரம் இல்லை.
இது தேவனோடு கனெக்ட் ஆகிற நேரம். உங்க இருதயங்கள் எல்லாம் ஒருமனப்படுத்துங்க. இன்னைக்கு சொல்லணும், தேவன் என்னோடு பேசணும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. ஆண்டவர் என்னோட பேசணும். சொல்லுங்க, ஆண்டவர் என் பிள்ளைங்கிட்ட பேசணும். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக பேசணும். அவர் என்கிட்ட பேசணும். அவர் எனக்கு பேசணும். சொல்லுங்க, அவர் எனக்கு பேசணும். அவர் எனக்கு பேசணும். அவர் சத்தத்தை நான் கேட்கணும். அவர் சத்தத்தை நான் கேட்கணும். சொல்லுங்க, கண்களை மூடி வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ணை மூடுங்க. முதல்ல கண்ணை மூடுங்க. முதல்ல கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. This is not the time. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல, இது தேவனோடு இணைக்கப்படுகிற நேரம். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம். ஓ, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் கண்கள் எல்லாம், கண்கள் எல்லாம். முழங்கால முடக்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. சொல்லுங்க, கண்கள் யாவோ, கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம், என் கண்கள் எல்லாம், என் கண்கள் எல்லாம். ஜபாவி ஊற்றுங்க. சொல்லுங்க, ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஜபாவி ஊற்றுங்கப்பா. ஜபாவி ஊற்றுமையா. ஓ ரபா ஷதல ரமனதனதல ரபா. ஜபாவி ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. ஜபாவி ஊற்றுங்கப்பா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைவிடுவாராக. ஓ எஸ், காலைவேளை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா விசுவாசம் தான். காலைவேளை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாசத்தை பத்தி மட்டும்தான் வரும். ஒன்லி ஃபெய்த். 11 அதிகாரம் முழுவதும் விசுவாசம் 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 விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. 2ஆம் வசனம் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். 11:2 வாசிக்க பார்க்கலாம். அதனாலே முன்னோர்கள், எதினாலே? ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. மக்களே நல்லா கவனிங்க. இந்த விசுவாசத்தினாலதான் முன்னோர்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்றாங்க. என்னது? விசுவாசம் தான். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் விசுவாச குறைபாடுகள் இருக்கிறது. நம்ம பேர் விசுவாசி என்ற பெயர் இருந்தாலும் அநேக நேரங்கள் விசுவாசம் நமக்கு குறைவாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆயிடுறோம். ஏன் தெரியுமா?
நம்முடைய ஸ்பிரிட் ஆண்டவரோட இன்னும் அதிகமாக இணைக்கப்படலை. இஃப் த ஸ்பிரிட் கரெக்ட்லி connected with God, my energy won't go down. இந்த ஆவி, தேவ ஆவி எனக்குள்ள சரியாக இணைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாய் எனக்குள்ள இருக்கிற ஆவி, இது தேவன் தந்த ஆவி, ஒருபோதும் தொய்ந்து போகாது, டயர்ட் ஆகாது. தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியில போனோம்னு டயர்ட் ஆயிரும். ஆனா தேவ சமூகத்தில் ஒருபோதும் டயர்டு ஆகாது. மக்களே, ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் என் வார்த்தை கிடையாது. முழங்கால்கள் முடங்கணுமே. எவ்வளவு நேரம் முழங்கால் போடுறோம் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம்? யோசித்து பாருங்க. நம்ம முழங்கால்கள் முடங்குதா? கண்கள் எல்லாம் குளமாகணும். ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்றோமா? அழுகையே வரமாட்டேங்குது பாஸ்டர், நான் என்ன பண்றது? தேவனை உண்மையாய் உணரும் பொழுது கண்களில் இருந்து தானா கண்ணீர் வரும். நான் சில மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன் என் வாழ்க்கையிலே. தேவனை பற்றி அவர்களோடு நான் பேசும் பொழுது, தேவனுடைய நன்மைகளை பற்றி நான் அவர்களோடு எடுத்து சொல்லும் பொழுது, சபைக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கும். ஆலயத்துக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. அவர்களால் ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு நிலையில் இருப்பார்கள். அவர்கள் இன்னும் தேவனை முழுமையான ரட்சிப்பின் அனுபவத்தில் பெற முடியாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேவன் மேல் அவர்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறபடினால் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் பார்த்திருக்கேன், நேரா பார்த்திருக்கேன். அவங்க கண்ணிலிருந்து தானா தண்ணி வடிந்து ஓடும். The tears will rolls down. நான் கேட்பேன், ஏன் அழுகிறீங்களான்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, என்னை அறியாமலே என் கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது என்று சொல்லுவார்கள். கண்ணீர் வருகிறது. தேவனுடைய வார்த்தை உள்ளே போய் கிரியை செய்யும் பொழுது என்னை அறியாமலே அந்த ஆவியானவர், வசனம் சொல்லுது, எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஒரு மனிதன் விடுதலை பெறுகிறான் என்றால் ஆட்டோமேட்டிக்கலி அவனை அறியாமலே சில காரியங்கள் நடக்குங்க. இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? இல்லைன்னா இந்த அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் தான் ஜெபத்துல ஆண்டவருக்குள்ளாக நம்ம இணைக்கிறது. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம், ஓ கண்கள் எல்லாம். எதினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்? அந்த விசுவாசத்தினால. அந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களில் உறுதியாயிருக்கிறது. என் நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்குது? என் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? என் நம்பிக்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரபல ரபல ரபஷதல ரபா ரியந்தலோ ரபக்கனா. எபிரேயர் 13:2 எடுத்து வாசிங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதீங்கள், அதனாலே சிலர்
அறியாமல் தேவ தூதரையும். அப்பா, நான் அடிக்கடி சொல்லுவேன், காலியான சேர்ஸ் பார்த்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, அந்த காலியான சேர்ஸ்ல எல்லா தேவ தூதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவேன் அடிக்கடி. ஆண்டவர் வெளிப்படுத்துறார் இந்த காலை வேளையில 13:2 பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, பக்கத்தில் இருக்கிறவங்க நெய்பர்ஹுட், அந்நியரை, தெரியாதவர் நபர்களை உபசரிக்கும் பொழுது வசனம் சொல்லுது என்னவா, சிலர் அறியாமலே யாருக்கு நினைச்சு பாருங்க. ஏஞ்சல்ஸ்க்கு நம்ம வேலை செய்ய முடியுமா? கர்த்தர் நமக்கென்று ஒரு தேவதூதரை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஏஞ்சல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஏஞ்சல் இருக்கிறாங்க. நம்மளை காக்கிறதுக்காக கர்த்தர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார். யார் ஏந்தி கொண்டு போறா? பாஸ்டர், ஜஸ்ட் மிஸ் பாஸ்டர், ஆக்சிடென்ட்ல தப்பிச்சிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏஞ்சல்ஸ், தி காட்லி ஏஞ்சல்ஸ் என்ன காப்பாத்துறாங்க. கர்த்தர் எனக்கென்று கொடுத்திருக்கிற ஏஞ்சல்ஸ். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி விசுவாசத்திலே உறுதியாய் அதிகரிக்க 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 உங்கள் அருகிலே இருக்கிற ஏஞ்சல்ஸ் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஏன் தெரியுமா? என் பக்கத்திலே அவருக்கு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஒருவேளை என் ஜெபத்தை நான் அதிகரிக்காமல், சிலர் அறியாமலே யாரை உபசரிக்கிறார்கள்? தேவதூதர்களை. யாக்கோபு இந்த ராத்திரி வேளையில தனியா வந்து ஒரு கல்லை தூக்கி வச்சு படுத்துக்கிட்டான். அங்கே நடந்த சம்பவம் என்ன சொல்லுங்க? ஒரு பெரிய ஏணி கீழ இருந்து வானத்தை தொடுது. அதுல யாரு வரா? தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாரு பார்த்தா? They are connecting with God. அந்த தேவ தூதர்கள் நம்மை ஆண்டவரோடு இன்னும் இணைக்கிறார்கள். யாக்கோபை பரலோகத்துக்கு நேராக இணைத்தது எது தெரியுமா? அந்த தேவதூதர்களும் ஏணியும் தான். நான் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னை பாதுகாத்துக் கொள்கிறதுக்கு தேவதூதர்கள் யாக்கோபுக்கு போல எனக்கும் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம் ஜெபம் ஜீவியம் இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட அனுபவத்தில் நான் கடந்து போக முடியும். இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில பயம், திகில், நடுக்கம். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்க்கை எப்படியா இருக்க போகுது? என் ஃபியூச்சர் எப்படியா இருக்க போகுது? என் ஃபியூச்சரை நான் தேடி ஓடுறதில்ல. கர்த்தர் வசனம் சொல்லுகிறது என்னது? என் சமூகம் உனக்கு முன்னாக போகும். எல்லா கோணலானவைகள் எல்லாத்தையும் தேவன் நேர்படுத்துகிறாராம். என் வாழ்க்கை, என் ஃபியூச்சர் கோணலா இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என் ஃபியூச்சர் என்னன்னு தெரியல, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, என் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, கோணலும் கரடு முரடான இருக்குது. நான் இது எப்படி சரி பண்றதுன்னு நான் மாம்சீகமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல, தேவ சமூகத்துல ஜெபத்துல இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேரா மாற்றுவார். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி. முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்.
முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஜெப ஆவி. ஜெபிக்காத மனிதனுடைய வாழ்க்கை ஜெயமில்ல. ஜெபமில்லாத வாழ்க்கை ஜெயமில்ல. ஜெப ஜீவியம் வேஸ்ட். ஜெபமில்லாத ஜீவியம் வேஸ்ட். ஜெப ஜீவியம் தி பெஸ்டா மாறும். ஜெபமில்லாத ஜீவியம் உங்க வாழ்க்கையில ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம மாறிடும். ஜெப ஜீவியத்தை ஆண்டவர்ட்ட கேளுங்க. எனக்குள்ளே ஜெப ஊற்றுங்கப்பா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே வற்றி போகாது, அது வற்றாது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. சொல்லுங்க பார்க்கலாம். வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க வாயில திறந்து. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க. அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதினானே அகிலமெங்கும். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். ஓஹோ, நதி பாயும் இடமெல்லாம் அது போகும். சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சொல்லுங்க. அது வற்றாது ஒரு நாளும். அது வற்றாது. வற்றி போகாத நதி, வற்றி போகாத நதி, வற்றி போகாத நதி, வற்றி போகாத நதி. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நீரைத்து ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நீரைத்து
எஸ். எங்களுக்குள்ளே ஜீவநதியாக, எங்களுக்குள்ளாக ஜீவநதியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, கேளுங்க பார்க்கலாம். வல்லவரே, நல்லவரே. அது வற்றாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், 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 அது வற்றாது ஒரு நாளும். வற்றி போவதில்லை, வற்றி போவதில்லை, வற்றி போவதில்லை, வற்றி போவதில்லை, வற்றி போவதில்லை. ஆதியாமம் 28:2, ஆதியாமம் 28:2. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓகே, ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு எழுந்து புறப்பட்டு கிளம்பணும், கிளம்புற வழியை பார்க்கணும், அவ்வளோதான். நிறைய நேரம் ஒரே இடத்துல நம்ம நின்றுறோம். விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஒருவேளை யாக்கோபு தன்னுடைய வீட்டிலே இருந்திருந்தால் அவன் திரளான ஜனக்கூட்டமாய் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மார்களால் விற்கப்படாமல் இருந்திருந்தால் எகிப்தில் அதிபதியா இருந்திருக்க முடியாது. தாவீது தன்னுடைய சொந்த ஊரிலேயே தன்னுடைய வீட்டில இருந்து சாப்பாடு கொடுக்க தான் போனான். எங்க? இஸ்ரவேலின் பாளையத்துக்கு சாப்பாடு கொடுக்க போனான். அப்பா சாப்பாடும் திராட்சை ரசமும் கொடுத்துட்டு இருக்காரு அண்ணன்மாருக்கு. எழுந்து புறப்பட்டு போனா. சில நேரங்கள் நம்ம எந்திரிக்காமையே உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், மூத்தவன் இளையவன் என்று. மூத்தவன்கிட்ட அப்பா சொன்னாரு, டேய் நம்முடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய போகணும், கிளம்புறியா அப்படின்னு. அவன் சொன்னான், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பா வந்து 2வது குமாரனை கூப்பிட்டு, தம்பி நீ போறியாடா அப்படின்னு. அவன் சொல்றான், போறேன் அப்படின்ட்டான்.
இப்ப இந்த தகப்பன் திராட்சை தோட்டத்துக்கு போய் பார்த்தா, போக மாட்டேன்னு சொன்னவன் போயிட்டான், போறேன்னு சொன்னவன் போல. ஆண்டவர் சொல்றாரு, இதே போலதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மாத்திரமே. சிலர் மாத்திரமே. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருந்தார்கள். உட்கார்றதுனா உட்கார்ந்துக்கோங்க, முழங்கால் போடுறதுனா முழங்கால் போட்டுக்கோங்க, நிக்கிறதுனா நில்லுங்க, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு முடியலன்னா உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நம்முடைய ஜெப நேரம், அதனால இப்படிதான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்திலே தான் நடத்துவார். இன்னைக்கு முழுவதும் ஜெபனா இருக்க போது, ஜெபம் தான், ஜெபம் ஜெபம் ஜெபம், ஜெபத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம். எஸ், ஆவியானவர் பேசணும், அவ்வளவுதான். சொல்லும்படியேன்னு கேட்கிறேன், நீர் பேசணும், நான் கேட்கணும். அதுதான் இந்த கால வேளையில அதுதான் மிக முக்கியமான காரியம். தேவன் பேசணும், அவருக்கு தான் முதலிடம். மனுஷ சத்தம் இல்லை, பாஸ்டருடைய சத்தம் இல்லை, ஆண்டவர் பேசணும். இந்த வார்த்தைகள் ஒன்றையும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை. இங்க வந்த ஆவியானவர் என்கிட்ட பேசுறத நான் வெளிப்படுத்துறத எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். பாஸ்டர் ஏற்கனவே எடுத்துட்டு வந்து பேசுறாருன்னு நினைக்காதீங்க, இல்ல. ஆவியானவர் நம்மோடு பேசுறாரு. எழுந்து புறப்பட்டு போ, அவ்வளவுதான். போன வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசுனது தான். God gave opportunity. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. எழுந்து புறப்பட்டு போ, என்னனாலும் செய்யி. தேவனுக்கென்று எதையாகலும் செய்யணும், எதை வேணாலும் செய்யலாம். ஆண்டவருக்கென்று, அவருக்கென்று, அவருக்கென்று வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நகோமி, ரூத் நமக்கு தெரியும். 2 மருமகள், ஓர்பால், 2 பேத்துல ஓர்பால். அந்த அம்மா சொன்னாங்க, நகோமி சொன்னாங்க, 2 மருமகளை பார்த்து, மூத்தவளை இளையவையும் பார்த்து, நீங்க சிறு வயதா இருக்கிறீங்க, நீங்க எங்க வேணாலும் போய் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஃப்ரீடம் உங்களுக்கு நானே தரேன்ட்டாங்க மாமியாரே. ஓர்பால் என்ன பண்ணிட்டா, அப்பாடா மாமியாரே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பி எழுந்து புறப்பட்டு அவ வேற தேசத்துக்கு போயிட்டா. நல்லா கவனிங்க, புறப்பட்டு போறதுலயும் 2 விஷயம் இருக்குது. நம்ம எங்க போகணும், தேவ திட்டத்துக்கு நேராக ஓடுறோமா, அதான் முக்கியம். எழுந்து புறப்பட்டு போடு சொல்லிட்டாரு, உடனே போயிட வேண்டியதான் எங்கேயாவது, அது இல்ல. ஓர்பால் எழுந்து புறப்பட்டு அவ வேற பக்கம் போயிட்டா. ரூத் எந்திரிச்சு நேரா வந்து மாமியார்ட்ட சொல்றா, மாமியாரே நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே நானும் வரேன். உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம்ங்கிறாவ, உம்முடைய ஜனம் ஏன் ஜனம் சொல்றா, உன்னுடைய வீடு ஏன் வீடு, நீ எங்க போனாலும் நான் அங்கேயே இருப்பேன், நீ எந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனாலும் நீர் என்னை வழிகாட்டு, அவ்வளவுதான். என் வாழ்க்கைய உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க, ரூத். மக்களை நல்லா கவனிங்க, அவங்க வாழ்க்கையில செழிப்பெல்லாம் இல்லை. சரி, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு, அடுத்தது என் லைஃப்ல பயங்கரமான செழிப்பு வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரூத் போயிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நாள் தான் போவாஸோட வாழ்ந்தா. அடுத்த நாள் போவாஸ் மரித்து விட்டான். திரும்பவும் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்துல ஓடுனாங்க. திரும்பியும் மிகப்பெரிய டிராஜடி. சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சாங்க, ஆனா சந்தோஷம் இல்லை. ஆனா அவங்க சந்தோஷத்தை காட்டிலும் தேவ திட்டத்தை தான் பார்த்தாங்களே தவிர என் சந்தோஷம் பெருசா இல்ல. மக்களே நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த காலையில கர்த்தர் பேசுகிறார். நீ எழுந்து புறப்பட்டு தேவன் சொல்லுகிற வழிக்கு நேராக ஓடு. எழுந்து புறப்பட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யி, வேற எதையும் செய்யக்கூடாது. தேவனை தவிர வேற எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கிடையாது.
அப்படிங்கிற ஒரு நிலையை இன்றைக்கு ஏற்படுத்துங்க. உங்க இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. மே 1ஆம் தேதி ஜெபத்துல தீர்மானம் பண்ணுங்க. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். தீர்மானம் எடுக்கிறது உங்களுடைய இஷ்டம். நான் கட்டாயமா சொல்லல. எல்லாமே உங்க வாய்ப்பு தான், உங்க சாய்ஸ் தான். தீர்மானம் எடுத்தா அதுல நடக்கணும். தீர்மானம் எடுத்தா அதன்படியா வாழணும். கர்த்தர்ட்ட சொல்லணும். இன்னைக்கு சொன்னீங்கன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது நேசரை. அகலமால உயரம், அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தான். என்ன வந்தாலும் நம்புவே எனது இயேசுவை. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். உண்டெனக்கு காத்திடுவார். சொல்லுங்க, காத்திடுவார் என்றுமே என்னை காத்திடுவார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. சொல்லுங்க மக்களே, உண்டெனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே என்னை காத்திடுவார். என்னை காத்திடுவார். நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த காலவேளை நம்மோடு பேசுகிறார். முன்னோர்கள் இதனால் நற்சாட்சி பெற்றார்கள். எதனால்? விசுவாசத்தினால. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால ஆபிரகாம் என்ன வேணாலும் செய்வேன்னு செஞ்சான். வசனம் தான் சொல்லுது பாருங்க. 4ஆம் வசனம் 28:4, ஆதியாகமம் 28:4 வாசிங்க. சந்துலா ராமா கானா தியந்துனோ 28:4 வாசிங்கப்பா. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும், நல்ல கவனிங்க, நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்துல, நல்லா கவனிங்க, நீ எந்த தேசத்துல பரதேசியா இருக்கிறியோ அந்த தேசத்துல நீ சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளி ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவேன் என்று சொல்லி ஈசாக்கும் யாக்கோபை அனுப்பிவிட்டான். மக்களை நல்லா கவனிங்க. கர்த்தரோடு இருந்தால் என்னுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் மேலையும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலையும் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல வளர்வார்கள். அபிஷேக ஒலிவ மரம் மாலயத்தில் நடப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம். சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புக. நான் அபிஷேக ஒலிவ மரம் மாலயத்தில் நடப்பட்டவன். சொல்லுங்க, சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி. அப்பா, நீரே என் ஜீவனின் பலனா. ஓ எஸ்
நீரே. அவர் 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 இல்லாம நீரே. அந்த 28 நாள்ல வசனம் சொல்லுது, 28 நாள்ல வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்துல நீ சுதந்திரத்து கொள்ளும்படி. நீ எந்த தேசத்துல பரதேசியா இருக்கிறியோ அதே தேசத்துல சுதந்திரத்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறாரு. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். நீ எழுந்து புறப்பட்டு போ. கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்யி. கர்த்தர் உனக்கு காண்பிக்கிறத செய்யி. கர்த்தர் உனக்கு நடப்பிக்கிறத செய்யி. மனுஷனுக்காக வாழாத. மக்களே, இந்த கால வெள்ள ஜெபம் அததான் சொல்லுது. ஜெபம் அதுதான் சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. நிறைய நேரம் ஆண்டவர் சொல்றதை மீறி நம்ம செயல்படுறோம். ஆண்டவர் சொல்றதை மீறி நம்ம செயல்படுறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் ஃபெயிலியர்ஸ். இந்த ஜெப நாளில, இந்த ஸ்பெஷல் பிரேயர்ல, இந்த ஜெப நாளில கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறது தான், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். In everything, in every situation, in any problem, என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் இயேசுவை. நாளும் காக்கும் வல்ல மீட்பர் எனது இயேசுவை. சொல்லுங்க பார்க்கலாம். அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா. என்ன வந்தாலும் நம்புவே எனது இயேசுவை. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் நம்புவே எனது இயேசுவை. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழம், அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா. என்ன வந்தாலும் நம்புவே எனது இயேசுவை. சொல்லுங்க. என்ன வந்தா அவரை மட்டும் நம்புவேன். அவரை மட்டும் நம்புவேன். என் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். என்ன வந்தா யார் கைவிட்டாலும் அகலமால உயரம அவரை மட்டும்தான் நம்புவேன். 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 கர்த்தர் சொல்லுகிறத செய்யுங்க. அவர் காட்டுகிற வழியில நடக்கணும். அவர் காட்டுகிற வழியில போகணும். அவர் காட்டுகிற வழியில நடக்கணும். அவர் காட்டுகிற வழியில போகணும். அவர் காட்டுகிற வழியில நடக்கணும்.